शिव 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 இன்னைக்கு 5 நாள் ஆயிடுச்சு. சித்திரை மாதம் பிறந்து பராப வருஷம், பிரபா வருஷம் ஹிந்தியில், பராப வருஷம் தமிழில் சொல்கிறாங்க. சித்திரை மாதம் 5ஆம் நாள் இல்லையா? இப்போ ஆமாங்க, இது பிரதமை தேதின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மத்தியானத்துக்கு மேலே திருதியை வரப்போகுது. சித்திரை மாதம் வரக்கூடிய திருதி அட்சய திருதின்னு சொல்கிறாங்க. அட்சய திருதி அன்றைக்கி நகை வாங்கினா சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காசு இருக்கிறவங்க எப்போவுமே வாங்கிட்டே இருக்கிறாங்க. இல்லாதவங்க இருக்கிற காசை வச்சு வாங்குங்க, கடன் வாங்கி வாங்காதீங்க. அதான் நாளைக்கு அட்சய திருதியினுடைய சாராம்சம். அதான் நாம் அட்சய திருதின்னு சொல்லி நகை வாங்கி போய் கடன் ஆகிடக்கூடாது. இப்போ அதான் முக்கியமான விஷயமாச்சு. ரெண்டாவது வளர்பறை பிரதமை தேதி சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரம் சொல்லி, பரணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கரதசை இல்லையா? சுக்கரதசை 2 வருஷம்னா அப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அப்போ சுக்கரசையில் சுக்கர புத்தி நடக்கும். இப்போ சுக்கர புத்தியில் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜாதகத்தை பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு பயிற்சி பலன்கள் கேளுங்கன்னு சுட்டெல்லாம் ஃபோனில் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அநேகமாக உங்களுக்கு 1 மாதம் இருக்குது. ஜூன் மாதம் 1, அதாவது மே 1, ஜூன் 1, 2 அந்த குரு பயிற்சி ஆக போகிறார். பொதுவாகவே அந்த குரு பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரகனுடைய வலிமையை உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் போனாலும் அதனுடைய சார்புடைய 3 நட்சத்திரங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரு எதில் போயிட்டுருக்காரு? புனர்பூசத்தில் போயிட்டுருக்கார். புனர்பூசம் மிதனத்தில் போயிட்டுருக்கார். இப்போ புனர்பூசம் மிதனத்தில் குரு போனார்னா அதனுடைய நட்சத்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குருடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குது? விசாகம் இருக்கா? சரி. அப்புறம் பூரட்டாதி இருக்கா? இது 3 இருக்குது. விசாகத்தில் துலாம் விருச்சகம் இருக்குது, பூரட்டாதியில் கும்பம் மீனம் இருக்குது. இப்போ இந்த அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு போயிட்டுருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 ராசிகளுமே ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்து மாட்டிங்கன்னா புனர்பூசத்தில் குரு போயிட்டுருக்கிறார். பொதுவாகவே தன்னுடைய சாரத்தில் அந்த குரு போகும்போது அந்த குரு தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யறதில்ல. இதுதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்வை செய்ய இடத்துக்கு பலன் ஜாஸ்தி அப்படிங்கிற 1, 5, 9 திருகோணத்தில் இருக்கிற காரணத்தில் சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அப்போ அந்த குரு மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த புத்திரக்காரகன்னு சொல்லலாம், திருமணக்காரகன்னு சொல்லலாம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த புனர்பூசத்தில் குரு இருக்கும்போது அந்த திருமணம் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசாகம் பூரட்டாதி இவங்களுக்கு அந்த திருமண தடை ஏற்படும். திருமணம் நடத்த முடியறது. அதை விட்டு வெளியே போகும்போது தான் கல்யாணம் பண்ண முடியும். இதுதான் நமக்கு தெரியணும். இப்போ சனி இருக்கிறாரு உங்கள் ஜாதகத்தில். சனி எதில் போயிட்டுருக்கிறாரு? சனி மீனத்தில் இருக்காரு. எதில் போயிட்டுருக்காரு? தன்னுடைய சுயசாரத்திலே போயிட்டுருக்காரு, உத்திரட்டாதியிலே போயிட்டுருக்காரு இல்லையா? இப்போ சரி, ஓகே. உத்திரட்டாதி 3ல் போயிட்டுருக்காருன்னு சொல்லுங்கள். ரைட், ஓகே. இப்போ உத்திரட்டாதியில் சனி இருக்காருன்னு வச்சுக்க. இப்போ ஒருவேளை உத்திரட்டாதி நட்சத்திரமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்க. சனி தன்னுடைய சுயசாரத்தில் போகிறார். இப்போ குரு இங்கே இருக்கிறாரு, சனி இங்கே இருக்கிறாரு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார். சரி, ஒரு வேலை ஏற்கனவே வேலைகள் இருக்கிறாங்க. யாருக்கு வேலைக்கு போகும்? எந்த லக்கணக்காரனுக்கு வேலை போகும்? இப்போது வேலையை போய் பாதிக்கும். வேலைங்கிறது எத்தனாம் பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்னா அந்த மீனத்துக்கு 6ஆம் பாவம். இது என்ன லக்கணமாக இருக்கணும்? துலாம் லக்கணம். இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்கணத்துக்கு 6ஆம் பாவத்தில் சனி போயிட்டுருக்கிறாரு. ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் சனி போகும்போது அந்த உத்திரட்டாதியினுடைய சாரத்தில் உங்கள் வேலை உங்களை நட்சத்திரம் உத்திரட்டாதியே இருந்தால் அல்லது பூசமாக இருந்தால் அல்லது அனுஷமாக இருந்தால் அப்படி என்ன ஆகும்? இந்த கட்டத்தில் அந்த வேலை வாய்ப்பு பறிபோகும். புரிஞ்சு போச்சா? சனி இங்கே இருக்கிறாரு, இவருக்கு வேலை கொடுக்குறாரு, இவருக்கு வேலையை காலி பண்ணுறாரு. பேசிக்கா புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? சரி, அப்போ குரு இங்கே இருக்கிறார். இப்போ குரு புனர்பூசத்துலேருந்து என்ன பூசம் வர்றார், புனர்பூசத்துக்கே வரான்னு வச்சுக்க. இன்னும் 1 மாதத்தில் வர போகிறார். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? கான்செப்ட் என்ன? ஒரு கிரகம் உச்சம் அடையும் போது அதனுடைய மூலத்திரிகோண ராசி பாதிக்கும் இல்லையா? இப்போ என்ன அது? குரு உச்சமானால் அது மூலத்திரிகோண ராசி எது? தனுசு ஆச்சா? இப்போ தனுசு பாதிக்கும். இப்போ குரு உச்சமாகி போச்சுன்னா கடகத்தில் அந்த வாங்க பாருங்க சாமிடார் என்னது? தனுசு ராசி பாதிக்குது. இப்போ குரு பயிற்சி பலன்கள் ஏறக்குறைய 1 மாத காலமாகவே எல்லாம் ஆளாளுக்கு ரேடியோலே டிவிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்றும் மாற்றம் கிடையாது. இது பூராமே நான் பாசிட்டிவான பலன்களே சொல்கிறீங்க.
இப்போ அந்த குரு பயிற்சினால அந்த மூலத்திரிகோண ராசி பாதிக்கிற காரணத்தினால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன், குரு பயிற்சியில் என்ன செய்யக்கூடாது, என்ன பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கலாம், எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அப்படி தானே? சரி, அப்போ இப்போ முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி எடுத்துக்க. இப்போ குரு உச்சமான உடனே மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் பாவம் பாதிக்கும் இல்லையா? ஆ, ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் வயசுக்கு பொறுத்து ஒருவேளை லவ் பண்ணுற பசங்களாக இருந்தால் அந்த காதல் முறிவு ஏற்படும். அது அலுவலக ரீதியாக கூட்டாளிகள் இருந்தால் அந்த கூட்டணி பாதிக்கும். ரெண்டாவது, ஏற்கனவே மன வாழ்க்கை ஆகி அந்த குரு உச்சமாக இருக்கிற காரணத்தினால புத்திர வகையில் கல்யாண விஷயத்தில், கல்யாணம் பண்ணுற விஷயத்தில் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேண்டிய கண்டிஷன் ஏற்பட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது இந்த குரு பயிற்சி. ஹலோ, சரி கேட்குதா? ஹலோ, கேட்குதா? சரி, ஈஸியாக போச்சு, சத்தம் போட வேண்டிய விஷயம் இல்லை. அதாவது பொதுவாகவே ஜாதக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சாலும் அதனுடைய மூலத்திரிகோண ராசியை பாதிக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த குரு பயிற்சி பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த குரு பயிற்சி அப்போ மூலத்திரிகோண ராசி தனுசு. முதல்ல மிதுனத்திலிருந்து எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த மிதுன ராசிக்கு மூலத்திரிகோண ராசி தனுசு 7ஆம் பாவமாக இருக்குது. ஸோ அதனால் 7ஆம் பாவம் பாதிக்கும். 7ஆம் பாவம் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த மன வாழ்க்கை ஒன்று, அந்த காதல் திருமணம் ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி, அதாவது கூட்டாளிகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இதை சொல்கிறோம். அடுத்து புத்திர வகையில் திருமணம் விஷயத்தில் அவங்களுக்கு பிரச்சனை உருவாகும். அந்த பசங்க நான் இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். பெற்றோர்கள் வேணான்னு சொல்லலாம், பெற்றோர்கள் மறுப்பு தெரிவிக்கலாம். இப்போ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். இதுதான் குரு பயிற்சி பலன். புரியுச்சா? அப்போ உனக்கு புரியுதப்பா? அடுத்து வந்து பார்த்தோம் கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி எடுத்துக்கலாம். கடகத்தில் தானே குரு இருக்கார். கடகத்தில் குருன்னா கடகம் எத்தனாம் பாவம் இது? 6ஆம் பாவம். மூலத்திரிகோண ராசி 6ஆம் பாவம் அல்லவா கடகத்துக்கு. அப்போ அந்த குரு யார்? பொன்னவன் பொருளவன் இல்லையா? பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய ஒரு குரு தான். சார் இங்கே வாங்க சார். 1 2 3 4 5 6 சார். தனுசே வச்சுக்க. வந்து அந்த மூலத்திரிகோண ராசி பாதிக்கும் அப்படிங்கிற ரீதியில் அந்த மூலத்திரிகோண ராசியை மையமாக வச்சுக்கிட்டு அந்த குரு பயிற்சி பலன்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ கடகராசிக்கு மூலத்திரிகோண ராசி மாத்திருக்கேன். கடகராசிக்கு அந்த தனுசு ராசி எத்தனாவது ராசி? 6ஆம் ராசி இல்லையா? அப்போ கடகத்தில் குரு உச்சம் அடைஞ்சா 6ஆம் பாவம் பாதிக்கும்னு சொல்கிறோம். புரிஞ்சு போச்சா? எப்படி கொண்டு வரேன்னு தெரியுதா? அப்போ 6ஆம் பாவம் பாதிக்குது. 6ஆம் பாவங்கிறது என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? சரி, ஓகே. 6ஆம் பாவத்தில் இப்போ கடகராசிக்காரங்க யாராச்சும் இருந்தீங்கன்னாக்கா கோர்ட்டு வழக்கு, வம்பு வழக்கு எதாவது வச்சுன்னா நீங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவர் சரின்னு சொல்கிறார் சார். அந்த திசா புத்தி அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. உங்கள்கிட்ட வராருனாவே அதுக்கு தான் வந்திருக்காரு அவர். நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேஸ் போட போகிறீங்களா, உங்களை கேஸ் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த வழக்கு சாதகமாக தீருமா தீராதங்க ஒரு கேள்வி வரும். இப்போ அந்த சாதகமாக வருமா வராங்கிறது 1 வருஷத்தில் கோர்ட் கேஸ் தீர்வே ஆகாது. கண்டிப்பாக டைம் ஆகும். அது அவங்க சுய ஜாதகத்தில் பார்த்துக்கலாம். இப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த குரு என்பவர் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க அந்த மாதிரி நீதி சம்பந்தப்பட்ட துறையில் உங்களை கொண்டு போய் மாட்டி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போய் ஜாகிரதையாக இருக்கணும். சரி, அடுத்து கடன் வாங்குறான்னு வச்சுக்கேன். அந்த கடனால கூட பிரச்சனை வரலாம் இல்லையா? வரலாம் இல்லையா? அப்போ கடனால் என்ன பிரச்சனை வரும்? ஒரு கெட்ட பேர் வரலாம், பேர் வரலாம், அதனால வழக்குகள் வரலாம் இல்லையா? அது வரலாம்ல. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்துக்க ஆல்ரெடி 8ல் ராகு இருக்காரு. கடகராசிக்காரங்க 8ல் ராகு இருக்காரு. அப்போ குரு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வயிறு சம்மந்தமான, கிட்னி சம்மந்தமான, கல்லீரல் சம்மந்தமான, மூளை நரம்பியல் சம்மந்தமான வியாதியை கொடுப்பாரு. அப்போ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க இருந்தால் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, டயட்டாக இருங்க, கண்ட்ரோலாக இருங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. குரு பயிற்சி பண்ண ஓப்பன் பண்ண உடனே சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா சார்? அப்படி கெடுதல் சொன்னால் தான் சார் அலர்ட்டாக இருப்பான். சும்மா சூப்பராக இருக்கும் 1 5 9 அட்டகாசமாக இருக்கு. என்ன ஜீவா? அதான் கரெக்ட். சரி, ஓகே. இப்போ நட்சத்திர சார அடிப்படையில் பார்க்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய திசாபத்தியை கணிக்கலாம். அல்லது அந்த குரு எங்கே போகிறாரு, குருவில் இருக்கிறாரா, சனியுடைய சாரத்தில் இருக்கிறாரா, குருடைய சாரத்தில் இருக்கிறாரா, அப்படின்னா அந்த வகையில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். எப்படி வியாபார ரீதியாக வரலாம், மனைவி ரீதியாக வரலாம், புத்திர வகையில் வரலாம். இது மாதிரி சமாச்சாரம்.
அதே கடகராசி குரு உச்சமடையும் போது இந்த காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவமாக இருக்கிறனால கடகராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா, அவங்க தாய் வழி தகப்பனார் வழி பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா, இப்போ பாகரார் பண்ண வழி சூழல் ஓடிட்டு இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனை வரும் சார். சுக்கரசி நடக்கிறதுனால ஒரு உதாரணத்துக்கு இப்போ குழந்தைய ஒரு 25 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கேன். இப்போ 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பேர்த்த பிரித்து கொடுக்க போகிறீங்க, மாற்றம் கிடையாது, 2 பேர்த்த பிரித்து கொடுக்க போகிறீங்க. இப்போ அவங்க அப்பா வந்து நம்மகிட்ட வரார். எதுக்கு வந்திருப்பார்? அவர் சொத்தை பிரிக்கக்கூடியவர். 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, 2 பேர்த்த பிரித்து கொடுக்க போகிறாரு. அது எதுவும் மாற்றம் கிடையாது. ஆனால் இப்போ சுக்கரசி நடக்குது. அது மாதிரி அவங்களுக்கு சுக்கரசி நடந்துச்சுன்னா, அந்த பெண்ணுக்கு சுக்கரசி நடந்துச்சுன்னா, இந்த சொத்தினுடைய பெரும் பகுதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். இந்த சொத்தினுடைய பெரும் பகுதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லும். அப்போ எப்படி கொடுப்பீங்க? அப்பா இல்லையா, அவர் சம்பாதிச்சதில்லவா, பாட்ட சொத்தாக இருந்தால் கேட்கலாம். அப்பா சம்பாதிச்சு எப்படி கேட்பீங்க? கேட்க முடியாதுல்ல. எனக்கு கொடுத்தே ஆகணும், எனக்கு வேலை இருக்குது, செலவு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட தகராறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கடகராசி பிள்ளைங்க சுக்கரதசை நடந்துச்சுன்னா ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசத்தும் கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ அவங்க அப்பா நம்மகிட்ட வந்தான்னு கேட்டிங்கன்னா, தகப்பனார் வந்தாருன்னா அந்த பிள்ளைங்களுக்கு சுக்கரதசை நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்தில் பெரும்பகுதி சொத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. பிரச்சனை ஆகும். இது குரு பயிற்சி பலன் கரெக்டா? கேட்டதானே? ஜெயதி கரெக்ட் சொல்லிட்டார். அவர் அண்ணன் சரின்ட்டார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்து போட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புதன் சொன்னோம். அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு அங்கே சனி இருக்கிறாரு. 3மே கடகத்தில் வந்துட்டார். அடுத்து சிம்மத்துக்கு போயிடலாம். சிம்மத்துக்கு எத்தனாம் பாவம்? அது சிம்மத்துக்கு தனுசு எத்தனாம் பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது என்ன? புத்திரபாகியம், பூர்வீகம், புண்ணியம். பூர்வம் வேற புண்ணியம் வேற. பூர்வங்கிறது 5ஆம் பாவம், புண்ணியங்கிறது 9ஆம் பாவம். இங்கே பூர்வீகத்தை பற்றி தான் பேசும், புத்திரபாகியத்தை பற்றி பேசலாம். புண்ணியம் வேணும்னா உங்களுக்கு 9ஆம் பாவம் போகணும். 3ல் கேது இருக்குதா, 9ல் கேது இருக்கா, 9ல் ராகு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் புண்ணியத்தை தேடுறவங்க அப்புறம் போகலாம். இப்போ முதல்ல வந்து 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், புத்தி ஸ்தானம். இங்கே தான் முக்கியம் புத்தி. இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஒருவேளை மக நட்சத்திரமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, கரையை போட்டு கத்திக்கிட்டே இருப்பான். என்ன காரணம்? அந்த 5ஆம் பாவத்தில் அந்த குரு கெட்டு போகுது உங்களுக்கு. ஸோ அதனால் புத்திஸ்தானம் இது. ஆனால் அவன் என்ன பேசுகிறான் அவனுக்கே தெரியறதில்ல. ஸோ அதனால் என்னென்னா காய்ச்சி பண்ணி கட்டிட்டு இருப்பான். வீட்டில் போய் கேட்டோம்னா இப்போ 3 நாளாக 15 நாளாக இப்படி தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பேசுறது அவருக்கும் புரிய மாட்டேங்குது, அவர் சொல்றது எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, அவளுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, மூளை மற்றும் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை உருவாகுது அவருக்கு. இது யாரு? சிம்ம லக்னக்காரங்களுக்கு. அடுத்து பூர்வீக சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தால் பூர்வீகத்தில் என்ன வரும்? வில்லங்கயிரும். பூர்வீகம் கரார் கொண்ட ஒரு சூழல் உருவாகும். கரார் டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வரும் உங்களுக்கு. டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இன்னாருக்கு எவ்வளோன்னு. அப்போ அது உங்களுக்கு அந்த பூர்வீக சுத்தமான பிரச்சனை. புத்திர வகையில் நமக்கு வந்து கெட்ட பேர் அவ பேர். அதே மாதிரி புத்தி ஸ்தானத்தில் அந்த குரு அந்த 5ஆம் பாவம் வர காரணத்தினால அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது மன அழுத்தத்தினால அவங்களுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன உளைச்சல் சொல்கிறோம் இல்லையா, மன உளைச்சல் சொல்கிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாம தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன், ஜோதிடம் தெரிஞ்சதுனால நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ ஜெயவேல் சார்லாம் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆகுது, அவர் அதுலேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறார். நானும் சக்தி குரு 2 மணி நேரம் தான் அதில் பார்ப்போம், வெளியே போயிடும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த உத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்க. இப்போ சூரியன் உச்சமாக இருக்கார். அந்த குரு என்ன, அந்த உத்திர நட்சத்திரம் அவங்க நட்சத்திரம் லக்னம் அல்லது ராசி உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியாக இருக்காங்கன்னு வச்சுக்க. இப்போ சூரியன் உச்சமாக இருக்காரு அவருக்கு. அவங்க வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போவாங்க, சிரமப்பட்டு போவாங்க, பரீட்சை எழுதி போவாங்க. என்ன சரி, அதுக்கப்புறம் கன்னிக்கு போயிடலாம். கன்னிக்கு எத்தனை பாவம்? புதன் எங்கே இருக்காரு? இப்போ மீன வீட்டில் நீச்சமாக இருக்கிறாரு. இப்போ மிதுன லக்னமாக இருந்தாலும் புதன் நீச்சம் தான், மீன லக்னமாக இருந்தாலும் புதன் நீச்சம் தான். இப்போ அவர் லக்னாதிபதியே அவருக்கு மிதுனமாக இருக்குது, கன்னியாக இருக்குது. அவர் நல்லா இருப்பார், இருக்க மாட்டாரா? யார் லக்னாதிபதி நீச்சம் ஆகிட்டா அந்த ஜாதகக்காரர் நல்லா இருப்பார், இருக்க மாட்டாரா? அப்படியா? அவர் இல்லை கிடைக்கும், ஆள் இல்லை கிடைக்கும். இந்த மாதிரி ஜாதகம் யார்ட்டையா இருக்கா? யாராக இருக்கிறீங்களா சார்? புது நீச்சம் லக்னாதிபதி நீச்சம் உள்ள ஜாதகம் எந்த லக்னமாக இருந்தாலும் யாராக இருக்கீங்களா? இருக்காரா சார்? நல்லா இருக்கார். முரளி இருக்கிறாரா? எப்படி கான்செப்ட் என்ன? அதான் மணி இருக்கார், செல்வமணி இருக்கார். சார் ஒரு ஜாதகத்தில் வந்து
லக்னாதிபதி நீச்சமாயிட்டாவே அவர் மோசம், நல்லா இருக்க மாட்டாரு, குலரதியா பிரச்சனை இருப்பாரு அப்படி எடுத்துக்க முடியாது. அது கான்செப்ட் தப்பு, மாத்திக்க. இது எதுக்காக சொல்ல வரும்னா, இந்த பொருத்தம் பார்க்கும்போது அது பார்க்குறாங்க. அது ஆயுள்காரங்க நீச்சமாக இருக்கிறாரு, லக்னாதிபதி நீச்சமாக இருக்காரு, அவன் 30 வயசுல வந்திருக்கான் நம்மகிட்ட கல்யாணத்துக்கு. இவன் சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் கம்மிங்க, இன்னும் என்ன எவ்வளோ ஆயுள் இருக்கு அவருக்கு, இன்னும் 200 வருஷம் இருப்பாரா? அந்த கான்செப்ட் தப்பு. இந்த ஜாதகத்தில் இந்த புதன் எந்த சாரத்தில் இருக்கிறாரு? உத்திரட்டாதியில் இருக்கார். எடுத்து பாருங்க. உத்திரட்டாதி இன்னொருத்தர் இருக்காரு, அவர் யாரு? சனி இருக்கிறார் இல்லையா? இப்போ ஆயுள்காரகன் சனியுடைய சாரத்திலேயே உத்திரட்டாதிலேயே அந்த புதன் இருக்கிற காரணத்தினால அவர் ஆரோக்கியமா இருப்பாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. புரிஞ்சு போச்சா? சரி, ஓகே. இப்போ கன்னிக்கு வந்துடலாம். இப்போ அப்போ அந்த ஜாதகத்தில் நீச்சம் அடையவில்லை, அந்த புதன் நீச்சம் அடையலாம். இவனை இப்படி வேணா வச்சுக்கலாம். மிதுனலக்கணக்காரங்களாக இருந்து அந்த செவ்வாயும் புதனும் பக்கம் பக்கமா ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்கிற காரணத்தினால செவ்வாய் யாரும் இந்த ஜாதகத்தில் புதன் வந்து அந்த கல்வி ஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு. அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் சனியுடைய சாரத்தில் அந்த புதன் பக்கமாக ஒரே உத்திரட்டாதியில் இருக்கிற காரணத்தினால அவர் கல்வி வேணால் தடைப்படலாம். அவங்க தாயாருக்கு கொஞ்சம் உடல்நல சீர்குலைவு வரலாம், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ரிப்பேர் வரலாம். இப்போ காலையில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அண்ணன் பொன்சாமி என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆமாம், சரி சார். மிதுனத்துக்கு இப்போ கன்னிக்காரர் வந்து மிதுனக்காரராக இருந்தால் அவருக்கு கல்வி பாதிக்கும், தாயார் பாதிப்பாங்க. ஜாதகம் 4ஆம் பாவம். இப்போ உள்ளார பேசிட்டு இருந்த காலையில் அண்ணன் அவர் வீடு கட்டுறதுக்காக அவர்கிட்ட வாசு பொன்னுசாமி என்கிட்ட கொடுத்தாங்க. அவன் டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ லக்ன புள்ளி மிதுனமாக இருக்குது, 4ஆம் வீட்டுக்கு லக்னாதிபதி புதன் நீச்சமாக இருக்காரு. ஜாதகத்தில் சனியுடைய சாத்து இருக்கிறாரு. இப்போ வாஸ்து அப்புறம் வீடு கட்டக்கூடியவங்க அவர்கிட்ட இருக்குதா, அசிவாரம் போட்டு கட்ட முடியுமா, அவர் சொந்த வீட்டில் குடியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாது, கட்டின வீடு தான் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் வாஸ்து. இன்னொரு கருத்தை சொன்னார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் போனோம் நாங்கள். அது மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் இவ்வளோ நாள் இருந்தார், சூப்பராக இருந்தார், இதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை செஞ்சார், அதனால் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாணியில் சொன்னார். நான் என்ன சொல்லிட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் தசாபுத்தி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தசாபுத்தியானது கெட்ட நேரம் வருது, அவருக்கு கெட்ட நேரம் வருதுன்னா அவர் சொன்ன மாதிரி காம்பவுண்ட் எடுக்கிறாரு, அதனால் கெட்டு போச்சு. குடிச்சாமி நான் புரியுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு இடத்த போய் பார்த்தீங்களா காலையில், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இத்தனை வருஷம் நல்லா இருந்தார், இப்போ சமீபத்தில் காம்பவுண்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, காம்பவுண்ட் எடுத்தார், அதனால் அவர் கொஞ்சம் நொடிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னீங்க இல்லையா? சரி, உட்காருங்க, அவ்வளோதான் அந்த கான்செப்ட். இப்போ அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனாக்கா, இத்தனை வருஷமாக நல்லா இருந்தார், 20 வருஷமாக. இப்போ அந்த 4ஆம் பாவம் வீடுன்னு வரும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாஸ்து தோஷம் யாரை பாதிக்காது சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா நீங்களே சொல்லுங்க குடிச்சாமினா. ஒரு சில பேர் வாஸ்து சரியில்லாத வீட்டில் கூட குடியிருந்து நல்லா ஓவான் இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சரி, இன்னொரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்து சரியாக இருந்தாலும் கெட்டு போயிருப்பாங்க. வாஸ்தவம் தானே? சரி, ஓகே, உட்காருங்க. காலம் இப்போ இந்த வாஸ்து தோஷம் குடியிருக்கிற மனைவியோ அவங்க இருக்கிற நிலத்திலையோ உங்களை யாரை பாதிக்காது. ஒரு ஜாதகத்தில் வீடு மனை 4ஆம் பாவம் அல்லது பூர்வீகம் 5ஆம் பாவம் இது குரு பார்வை இருந்துச்சுன்னா வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆயிரும். 5ஆம் பாவதிபதியோ 4ஆம் பாவதியோ ராகுடி சாதத்தில் ஏறினாலும் அவனுக்கு வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆயிடும். எந்த வீட்டில் வேணாலும் குடியிருக்கலாம். அப்புறம் அந்த கான்செப்ட் போயிடலாம், இங்கே வந்துடலாம். சரி, இப்போ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் புதனை பற்றி பேசுகிறேன், இவ்வளோ பேசணும். அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி இலக்கணத்துக்கு 4ஆம் பாவத்தில் குரு இருக்கிறாரு. மிதுன இலக்கணமாக இருந்தாலும் புதன் பாதிக்கும், இந்த கன்னி இலக்கணமாக இருந்தாலும் 4ஆம் பாவம் பாதிக்கும். புரியுதா உங்களுக்கு? மிதுன இலக்கணத்துக்கு கல்வி மட்டும் பாதிக்கும், இந்த ஜாதகத்தில் தாயாருக்கும் பாதிக்கும். அடிப்படை கல்வி பிரைமரி தாயார் பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு கல்வி முடியல, இர்ரெகுலாரிட்டி ஃபார்ம் ஆகுது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வீடு ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஃபினிஷிங் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். தோட்டம் கிட்ட வாங்கியிருந்தா கரையம் பண்ண முடியாத சூழல் இருக்கும். இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் அந்த கண்டிஷன் எது வரைக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நான் பேசலாம். சரி, அதுக்கப்புறம் துலா ராசிக்கு வந்துடலாம். சார், இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, கோச்சார பயிற்சி பூராமே ராசியை வச்சு தான் சொல்லணும், லக்னத்தை வச்சு சொல்லக்கூடாது. லக்னத்தை வச்சு ஓரளவு பேசலாம், ஆனால் ராசியை வச்சு பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். சரியா? சரி, இப்போ வந்து துலா லக்னம் வந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ துலா லக்னத்துக்கு புண்ணிய சொன்ன சனி 6ல் இருக்காரு, சனி தன்னுடைய சுயசாரத்தில் போயிட்டு இருக்கிறாரு. துலா லக்னக்காரனுக்கு வேலை போயிடும்னு சொல்லிடுது. சரி, துலா லக்னத்துக்கு 3ஆம் பாவம் இங்கே சகோதர பாவம்.
இப்போ நேற்று வந்து கேட்குறாரு, இவங்க தம்பி உடம்பு சரியில்லைங்க சார், துணாலக்கணக்காரர் ஒருத்தர் வராருங்க, அவர் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாங்க. இப்போ இவர் ஜாதகத்தை கொடுத்து, இந்த லக்னக்காரர் ஜாதகத்தை கொடுத்து, அவர் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, நல்லா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னார். இப்போ புனர்பூசத்தில் குரு போயிட்டு இருக்கிறார். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, புனர்பூசம் கடகத்துக்கு வரும்போது கடுமையான பாதிப்பு ஏற்படும். ஆனால் வைத்தியம் பார்த்திக்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும். அவருக்கு 3ஆம் பாவங்கிறதுனால தொண்டை கலலை சம்பந்தமான அந்த த்ரோட் கேன்சர் வந்திருக்கு அவருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆமாங்க அப்படின்ட்டாரு. இது முந்தா நாள் சொன்னால் நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு அவர் போயிட்டார். 4 மணிக்கு 5 மணி 4 நிமிஷத்துக்கு போனதாக சொன்னாங்க. அது ஓகே. அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஜாதகர் துணாலக்கணக்காரரு, அவர் சகோதர பாதிக்குது. ஜாதகருக்கு 3ஆம் பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இளைய சகோதர பாவம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் தொண்டை கடலை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இப்போ குரு பயிற்சி இப்போ துளாராசிக்காரங்களுக்கு காரிய தடையை உருவாக்கி கொடுக்கும். அவருக்கு சகோதர பாவம் இருந்தால் பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். முக்கியமாக சகோதரியும் தான் ஒன்றும் பண்ணாது, சகோதரன் தான் கண்டிப்பாக பாதிக்கும். தகராறு பண்ணுவார், பிரச்சனை பண்ணுவார் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆச்சா, சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு போயிடலாம். விருச்சிகத்துக்கு என்ன, 2ஆம் பாவம். முன்ன சொல்ல போன மீட்டிங்கில் வாக்கு, தனம், சொல்ல காப்பாற்றுறது, அது குடும்பம், அதில் பொருளாதாரம், தனம் இல்லையா. நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருந்தாலும் அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் காசு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இருந்தால், மூல திரிகோண ராசிகளில் இருந்தால் அவர் வந்து காசு புரட்டே இருக்கும், காசு வந்துக்கிட்டே இருக்கும், பணம் காசு நிற்காது. அப்படிப்பட்டவர் கஷ்டம் வந்தால் கூட அப்படி வந்தால் கூட, இந்த மாதிரி கஷ்டம் வந்தால் கூட, தனஸ்தானத்தில் குரு வந்தாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கத்தை நிற்காது. வரவுக்கு மீறிய செலவு இருக்கலாம், வரவே இல்லாமல் செலவு இருக்கலாம், ஆனாலும் கஷ்டம் இருக்க தெரிவிக்காது. சரி, பார்த்தீங்களா. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது 2ல் தனஸ்தானத்தில் பாதிப்பு இருக்குது, குடும்பஸ்தானத்தில் பிரச்சனை இருக்குது. அதே ஜாதகத்துக்கு 1, 5, 9 சுக்கரன் வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த கஷ்டம் அவருக்கு தெரிவிக்காது. இந்த ப்ளஸ் மைனஸ் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா சார்? புரியல, கொஞ்சம் கேளுங்க தெரியும். ஏன்னா நம்ம ரிவேர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தனுசு ராசிக்காரங்களே இருக்கிறாங்க சார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு 8ல் குரு இருக்கிறாரு, 2ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ தனலாபம் உண்டு, குடும்பத்தில் சுபிட்சம் உண்டு, குரு பார்வை இருக்குங்க. இப்போ தனுசு ராசிக்காரர் நல்லா இருந்தால் தான் அனுபவிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும்ல. இப்போ தனுசு இந்த இடத்துல தனுசு லக்னமாக இருந்தாலும், தனுசு ராசியாக இருந்தாலும் அவருக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை வரும். எப்படி வரும்? இப்போ என்ன, தனுசு ராசிக்கு யாராச்சும் இருந்தால் பாருங்கள், ரிப்போர்ட் எடுப்பாங்க, போய் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த வீட்டில், அவர் சொந்த ஊரோ அந்த வீட்டில் இருக்க மாட்டார், வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பார். வருமானத்துக்கு போகிறாருன்னா வருமானம் கிடைக்காது, அவரை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருப்பார். ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியாது. ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிறது, ஒரே வேலையை 2 தடவை செய்கிறதா செஞ்சுட்டு இருப்பார் இவர். இது வரைக்கும் அந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சரி, அடுத்தபடியாக பார்த்தோம்னா இப்போ வந்து மகரத்துக்கு போயிடலாம். மகரங்கிறது அந்த தனுசு, மகரத்துக்கு 12 இல்லையா. 12ஆம் பாவங்கிறது என்ன, வெளிநாடு பயணம், அப்புறம் விரயம். ஓகே, அப்புறம் ஏதாவது சொல்லுங்கள், முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எப்படி சார் ராத்திரி போய் தூங்குறீங்க? தூக்கம், சயனம் கனவு சார். இங்கே தூக்கம் தான் சார் பேசுனா, இதில் இப்படி தான் இப்போ நல்லா தூங்கினா சரியாக போயிடும் சார் அவனுக்கு. 12ஆம் பாவங்கிறது தூக்கம். ஒரு நாள் நிம்மதியாக தூங்கணும்னு கேட்டிங்கனாக்கா அவனுக்கு எல்லா நோயினோடையும் போயிடும். நிம்மதியாக தூங்கணும்னா அது இயற்கையே குறையாக இருக்கணும் அவனுக்கு ஜாதகத்தில். இப்போ இந்த ஜாதகத்தில் மகர ராசிக்காரனுக்கு தூக்கம் என்பது கிடையாது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் என்ன ஆகுது, அவருக்கு விரயம் நிறைய ஆகுது. வருது விரயம் பண்ணுறாரு. அப்புறம் 12ஆம் பாவத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பயணம் ஆகிட்டே இருக்கிறாரு, ஒரு பக்கம் நிற்க மாட்டேங்கிறாரு. அவர் தொழில் பயணமான தொழிலாக இருந்தால் வருமானம் இருக்கும், இல்லைனா இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் அது வெட்டி பயணமாக இருக்கும். அவரோட கரெக்டாக இருக்கா சார்? இதெல்லாம் அனுபவத்தில் எடுத்து பாருங்கள் சார். எல்லாம் ஜாதகக்காரங்க வந்தால் யோசனை பண்ணுங்கள். ஏதாவது ஜாதகம் வந்துச்சுன்னா இதை அப்ளை பண்ணி பாருங்கள், 100% கரெக்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவருக்கு போயிடலாம், கும்பத்துக்கு போயிடலாம். உன்னை ராகு பற்றி பேசுறீங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு 9ஆம் பாவத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்க, சக்தி குரு இருக்கும். 9ல் ராகு இருக்கிறார்.
அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ல் இருந்தாருன்னா உங்களுக்கு வருவாய் வந்துக்கிட்டே இருக்கு, நீங்கள் சம்பாரிச்சுட்டு இருக்கா, செலவு பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு சக்தி இருக்கா? சக்தி 9ல் ராகு எனக்கு கிடையாது. அதனால சொல்றேன், கும்பத்தில் ராகு இருக்காருங்க, அது வேற விஷயம். அது 9ஆம் பாவமாக இருக்குதாங்கிறத பாயிண்ட். சரி, இப்போ இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பலக்கத்துக்கு 11 தனுசு வருதுச்சு. இதே இருக்கலாம், வெளியே போனோன்னு பேசிகிட்டே இருக்கணும், டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு 11ஆம் பாவம் வருது. உங்களுக்கு 11ஆம் பாவத்தில் லாபம் அப்படிங்கிறது தொழில் ஜீவனம் மூலியமாக அல்லது வேலை மூலியமாக அல்லது பயணம் மூலியமாக வருது இல்லையா உங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு லாபத்தில் குறைவு ஏற்படும், அவர் தொழில் பார்க்க முடியாத சூழல் உருவாகும். அதே நேரத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் பொது காரியங்களை நிறைய கலந்துக்க வேண்டிய சூழல் உருவாகும். அவங்களுக்கு மூத்த சகோதரன் யாராக இருந்தால், அவங்களுக்கு பெரியவங்க யாராச்சும் இருந்தால் அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும், அவங்க மூலியமாக பேரும் புகழும் கிடைக்கும். ஜாதத்தை பொறுத்தாங்க இது உங்களுக்கு. இது கும்பலக்கணக்காரங்களுக்கு ஒரு சாதாரண சமாச்சாரம். சரி, அடுத்து மீனத்துக்கு போயிடலாம். மீனத்துக்கு 10 தனுசு வருது. முன்னே சொல்லிக்கிறேன், துலாலக்கணக்காரனுக்கு சனி எங்கே இருக்கிறாரு? 6ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. சனி சனியுடைய சாரத்தில் இருக்கிறாரு. அவருக்கு தொழில் ஜீவன ரீதியாக பாதிப்பு வரும், அந்த தொழிலை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்கிறான். அதே மீனழகு அந்த கான்செப்டை நீங்கள் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இது 10ல் குரு இருக்கு, 10ஆம் பாவத்தில் குருவே கிடையாது. ஆனால் 10ஆம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை அவங்க உத்திரட்டா நட்சத்திரம் மீனராசிக்காரங்களே இருக்கான்னு வச்சுக்க, அந்த வேலை க்ளோஸ் முடிஞ்சு போச்சு, வேற வழிக்கு தான் போயும். ரேவதியாக கூட இருக்கலாம், பூரட்டாதியாக கூட இருக்கலாம். இப்போ மீன ராசிக்காரங்க, மீன லக்னக்காரங்க அல்ல உத்திரட்டாதிக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கனாக்கா அவங்கள லக்ன ரீதியாகவும் பாதிப்பு, ராசி ரீதியாகவும் பாதிப்பு. முக்கியமாக எதில் பாதிப்புனா ஜீவன பங்கம். ஜீவன பங்கம்னா இது பாதிக்குது, தொழில் பாதிக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வீட்டுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றவன் சாப்பாடுக்கு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. வீட்டில் பொம்பளைங்களும் 2 மணிக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? 4 மணிக்கு தான் போவார். ஜெயந்தி எப்படி தானே போட்டீங்க நீங்கள்? 4 மணிக்கு தானே சாப்பாடு போகிறீங்க வீட்டுக்கு. அப்போ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே சமைச்சு வச்சு ரெடியாக இருந்தாலும் அந்த டைமுக்கு சாப்பிட முடியாதவங்க இருக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் ஜீவன பங்கம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ல் குரு இயற்கையிலே இருந்தாலும் அல்லது 10ஆம் பாவத்தை குரு பார்க்காத பட்சத்தில் மூலத்திரிக்கிற ஒரு ராசியால் 10ஆம் பாவம் பாதிச்சிருந்தாலும் அவங்க வேலை கரெக்டாக சாப்பிட முடியாது. எல்லாமே இருக்கும், கரெக்டாக தான் சொன்னீங்க நீங்கள். 2 மணிக்கு வந்துடுறேன் அப்படிங்க, 2 மணிக்கு சூடாக சமையல் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது. உங்கள் பணி நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாக வேலை விஷயமாகவோ உங்களால் டைமுக்கு வர முடியாது. நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 4 மணிக்கு தான் சாப்பிடுவீங்க, ஆறி போய் தான் சாப்பிடும். இப்போ வேலை மீனத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தொழில் தான். அடுத்து சாப்பாடு, ஜீவன பங்கம், இது 3மே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு போயிடலாம். எங்கே ஆரம்பிச்சோம்? நம்ம மிதுனத்தை ஆரம்பிச்சோமா? சரி, மேஷத்துக்கு அப்பா தகப்பனார் இங்கே மெயின் சமாச்சாரம் அவர் தான் பார்க்கணும். இப்போ அவங்க அப்பா தகப்பனார் அந்த மீன ராசிக்காரங்க வந்தாலும் அல்லது தானே வந்தாலும் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய சகல சௌபாக்கியம் சொல்கிறோம் இல்லையா? ஆளுக்கு அவங்க வீட்டில் உட்காந்துருக்குறோம், எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ரிமோட் கண்ட்ரோல் மூலியம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? சகல சௌபாக்கியத்தோடு இருக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ புள்ள குட்டிகளோட நல்லா சிறப்பாக இருக்கிறது தான் சகல சௌபாக்கியம். இந்த ஜாதகத்தில் அவருக்கு சௌபாக்கிய குறைவு ஏற்படும். இந்த ஜாதகனுடைய அப்பா பாதிக்கப்படுவார், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவார். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஸ்ட்ராங்காக இல்லைனாவே உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டுக்கிற நகை 100 பவுன் நகை கூட வச்சுருக்கலாம், எல்லாமே கொண்டு போய் என்ன பண்ணிருக்கீங்க? பேங்க்கில் வச்சுருக்கேன். கேட்டுதான் ரவி, பேங்க் உள்ளே போனீங்கன்னா மேனேஜர் ரெனியூல் பண்ணிக்குவார். நீங்கள் வீட்டுக்கு அப்படியே போங்க சார், கையெழுத்து போட்டு அப்படின்ட்டுருவார். ஏன்னா ரெனியூல் அதாவது தங்க நகை வேலை ஏற இவருக்கு ரொம்ப சௌரியம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பார், லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பார். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆச்சார சக்தி. சரி, அடுத்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 8 ஒரு ஜாதகத்தில் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் ஒருத்தருக்கு சனி இருந்தாவே அவர் பெரியார் கொடுங்க, அவர் விஐபி. ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி அவரை பொறுத்த வரைக்கும் நீலப்பொருள் சேர்க்கையோடு இருப்பார், ரியல் எஸ்டேட் பண்ணுவார், நிறைய சம்பாதிப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வர அவரை பொறுத்த வரைக்கும் காசு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வேலையில் இருந்தான்னு வச்சுக்க அவருக்கு 24 ஹவர்ஸ் பணம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அவருக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ 8ஆம் பாவத்தில் என்ன இருக்குது? ரிஷபராசிக்காரனுக்கு ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். பெண்கள் மூலியமாக கெட்ட பெயர் அவப்பெயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவப்பெயர் சும்மா வருமா? கடனுக்கு முன்னே சொல்லிட்டோம்ல, வேற அடுத்த விஷயம் சொல்லிட்டோம்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புரிய போச்சா உங்களுக்கு? ஸோ அதனால் இப்போ 12 ராசி சொல்லியாச்சா?
நிறுத்த ஆரம்பிச்சோமா இதில் அந்த குரு பயிற்சிங்கிறது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒரு கிரகம் உச்சம் அடையும் போது அதனுடைய மூலத்திரிகோண ராசி பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாம் அந்த குரு பயிற்சி பலனை கொடுத்துருக்குறோம். கூடிய சீக்கிரம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா, இதே மாதிரி 50 பேர் இந்த பக்கம் 20 பேர் அந்த பக்கம் பேர் உட்காந்து ஜெயவேல் சாரை வர சொல்லி நடுவராக சக்தி குறை வச்சு நாம் அதை இந்த பலனை சொல்ல போகிறோம். புரியுதா? அதை டிவியில் ஒளிபரப்பு பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் பண்ணிக்கலாம். ரைட்டு தானே? அன்னைக்கு எல்லாம் வந்துருங்க, மறந்துடாதீங்க. இடையில ஒரு நாளைக்கு கூப்பிட்றோம். ஆளாளுக்கு பைக் கொடுத்து எல்லாம் 12 ராசிக்கு 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனியாக பலன் சொல்லி எல்லாமே டிவியில் காட்ட போகிறோம். சரி தானே? ரைட், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.